ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷெர்லாக் த டெவலப்பர்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எப்படி ஒரு காலமை இன்சர்ட் பண்ணுறதை பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு டேட்டாவில் இருக்கிற எல்லா டேட்டாஸும் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம புதுசாக ஒரு நேமில் டேட்டா ஒன் அப்படின்றதுல பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் அப்படின்றத ஒரு லைனை நான் ரன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் டேட்டா நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு காலமை ஆட் பண்ணுறேன். அதை ஃபார் லூப்பை வச்சு நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதில் எனக்கு 20 காலம்ஸ் வரணும். அதுக்காக நான் ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் 1 to 21 அப்படின்றத கொடுத்துருக்கேன். இப்போ இதை ரன் பண்ணுறேன். ரன் ஆகிடுச்சு. இப்போது டேட்டா 1 அப்படின்றதில் கால் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு 1 to 20 லிஸ்ட் ஆகிருக்கும். அதாவது நம்பர்ஸ்ன்ற காலம். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இன்னும் 2 காலம்ஸை ஃபார் லூப் வச்சு ஸ்கொயர் கியூப் அப்படின்றத கொடுக்க போகிறேன். ஐ வந்து பவர் ஆஃப் 2 பவர் ஆஃப் 3 அப்படின்றத, ஸ்கொயருக்கு பவர் ஆஃப் 2 கியூப்க்கு வந்து பவர் ஆஃப் 3 அப்படின்றத கொடுத்துட்டு நம்பர்ஸ்லேருந்து வேல்யூஸை கெட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா? இதை ரன் பண்ணுறேன். ரன் ஆகிடுச்சு. இப்போது டேட்டா 1 அப்படின்றத கொடுத்தோம்னா எனக்கு 3 காலம்ஸ் ஆட் ஆகிருக்கும். அதாவது நானே க்ரியேட் பண்ண 3 காலம்ஸ். நம்பர்ஸ்ன்னு ஒன்று க்ரியேட் பண்ணேன். அதே காலம்ஸை வச்சு நான் ஸ்கொயரும் பண்ணியிருந்தேன். இஃப் அங்கே ஃபார் கண்டிஷன் வச்சு அதே ஃபங்க்ஷனை வச்சு நான் ஒரு கியூபும் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ கொடுத்துருக்கிற இன்புட்டை நம்ம ஒரு சிபிசி ஃபைலாக சேவ் பண்ணோம்னா டேட்டா டாட் ஒன் டூ சிபி அந்த ஃபைலோட நேம் மை டேட்டா டாட் சிபி அப்படின்றத கொடுத்துட்டு இது பண்ணிட்டோம்னா அது வெளியில் ஃபைலாக சேவ் ஆகிருக்கும். ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.